வந்த விடியம் என்னென்னா எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பீங்களே இந்த தலைமையில் இந்த கலராக இருக்குது, ஆரஞ்சு கலராக ப்ரௌன் கலராக இருக்குண்டு. இது ஹென்னா தான் தலைக்கு பூசுகிறேன் நான். மருதோண்டி தனியாக மருதோண்டி பவுடர் மட்டுமே, அந்த ஹென்னா டை இல்லை. நீங்கள் அந்த இலங்கையில் விற்கிது ஹென்னா டை, அது கெமிக்கல் இருக்குது தான். அப்படியே அதை பூசுகிறதில்ல, தனி மருதோண்டியை குளிச்சு பூசுகிறேன் நான். அதால் தான் தலைமுடி இப்படி இருக்குது. நான் கெமிக்கல் கலர் பூசுகிறதில்லை. அப்போ நான் என்ன இப்போ மருதோண்டி மட்டும்தான் பூசுகிறேன் நான். மருதோண்டியை பூசேக உடனே கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆகிருக்கும். ஆனால் தோய ஆரஞ்சு கலருக்கு வரும். ஆனால் இப்போ நீங்கள் அதுக்கு மேலே இண்டிகோ பூசினால் அது இன்னும் டார்க்காக வரும். ஆனால் நான் எனக்கு நேரம் இல்லைன்னா நான் அதை பூச மாட்டேன். என்றால் தனியாக மருதோண்டியை பூசிட்டு விட்டுடுவேன். அதில் கூட ஆரஞ்சாக இருக்கும். ஆனால் எனக்கு அது பரவாயில்லைன்னா நாங்கள் கெமிக்கலை யூஸ் பண்ணுறத விட இதை யூஸ் பண்ணிக்குள்ள இது எங்களுக்கு பாதிப்பு வராது, இயற்கை தானே. அப்போ இப்போ பாருங்க, அதிகமானாக்கள் 40-45 பிறகு இது டையில் பூசுகிறபடியாக தான் அந்த முகங்களில் கருப்புத்தன்மை வருது. அப்போ அது எப்படி நாங்கள் எங்களோட தலைமயிருக்கு ஆயில் வைக்கிறோமோ, ஏதாவது மூலிகைகளை யூஸ் பண்ணுறோமோ, அது எவ்வளவு எங்களுக்கு நல்ல நன்மையை தருவதோ அதுக்கு ஏற்ற மாதிரி எங்களுக்கு தீமை வரும். நாங்கள் டையை பூசுகிறதால அப்போ நீங்கள் நல்ல எண்ணெயை வச்சும் பிரயோசனம் இல்லை. திருப்பி டையை பூசுகிறோன்னா என்ன அதில் கெமிக்கல்லாம் உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த போகுது. ஆனபடியாக மற்றவை என்ன நினைப்பினம் இல்லாட்டி மற்றவை என்ன சொல்லி நம்மளதை பார்க்காம நாங்கள் தானே கவனிக்க வேணும். மற்றவை என்னென்னாலும் 1000 கதை சொல்லிவினோம். ஆனால் எங்களுக்கு தானே எங்களை பற்றி தெரியும். நாங்களும் இப்படி வாழணுமென்று நாங்கள் தானே முடிவெடுக்க வேணும். ஆனபடியாக எனக்கு அது கேர் இல்லை. எனக்கு தெரியும் கருப்பு நிறம் அடித்தா வடிவாக இருக்க வேண்டும் எனக்கு தெரியும். ஆனால் நான் அடிக்க விரும்பல. ஆனால் ஒரு கால் அடித்தேன் நான். என்னென்னால் அதாவது இந்தியா போன போல அவன் சொன்ன அது இயற்கை தான் என்று வித்தவை வாயானந்து பூசினான் இலங்கையில் நிற்க. அப்போ ஆனால் அது உண்மையாக இயற்கை இல்லை, அது கெமிக்கல். என்ன உடனே நல்லா கருத்தது என்ற சில கடிக்கிற மாதிரி இருக்கும் தலை. அதெல்லாம் நான் விட்டுட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நாங்கள் மற்ற வேத நெப்பினம் ரெண்டு தானே இப்போ வேறு கலர் அடிக்க விரும்புகிறதில்லை. ஆனால் இது உண்மையாக இயற்கை கலர் என்னபடியாக நான் நினைக்கிறது பரவாயில்லைண்டு. வினைக்கடைத்தான் கொஞ்சம் வேணும். ஏன்னா நான் இதை முதல் நாளே தேயிலை சாயம் இருக்குது தானே, நம்மளோட பிளாக் டீ, அதை சாயத்தில் கடும் சாயம் எடுத்து ஆற வச்சுட்டு தேவையான அளவு என்ன பவுடரை போட்டு அதை ஊற்றி அதோட நான் 1-2 கரண்டி காஃபி இருக்குது தானே, நெஸ்காஃபே மாதிரி காஃபிகள் அதில் போட்டு பிறகு எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டு குழைச்சி வைக்கணும். குழைச்சிட்டு நீங்கள் மூடி வைக்க அடுத்த நாள் கொஞ்சம் டார்க் கலருக்கு வந்திருக்கும். அது பிறகு தான் அதை எடுத்து பூசுவேன்.